முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் ஆட்சியை தக்க வைக்கிறது திமுக. தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்பில் தகவல். புதுச்சேரியில் மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி. கேரளாவில் ஆட்சியை பிடிக்கிறது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் பாஜக இடையே கடும் போட்டி. அஸ்ஸாமில் 3வது முறையாக பாஜக வெற்றி பெறும் என கணிப்பு. பெங்களூருவில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. ஹோர்முஸ் முற்றுகை தொடர்ந்தால் போர்க்கப்பல்கள் அழிக்கப்படும். அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. 234 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு கடந்த 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. ஆளும் கட்சியான திமுக, பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக, முதன்முறையாக தேர்தலை சந்திக்கும் விஜயின் தாவேக மற்றும் சீமானின் நாதக, டாக்டர் ராமதாஸ் தரப்பு பாமக, திருமதி சசிகலா கட்சி கூட்டணி என 5 முனை போட்டி நிலவிய நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. என்டிடிவியின் பீப்புள்ஸ் பல்ஸ் கணிப்பில் திமுக கூட்டணி 125 முதல் 145 தொகுதிகளும், அதிமுக கூட்டணி 65 முதல் 80 தொகுதிகளும், தாவேக 18 முதல் 24 தொகுதிகளையும் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிபப்ளிக் டிவி பி மார்க் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 145 இடங்கள் வரையும், அதிமுக கூட்டணி 85 தொகுதிகள் வரையும், தாவேக 26 இடங்கள் வரையும் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திமுக ஆட்சியை தக்க வைக்கும் என மேட்ரிஸ் கருத்து கணிப்பின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. பிரஜா போல் கருத்து கணிப்பில் திமுக 168 இடங்கள் வரையும், அதிமுக 81 இடங்கள் வரையும், தாவேக 9 இடங்கள் வரையும் கைப்பற்றும் என்றும், பீப்புள்ஸ் இன்சைட் கருத்து கணிப்பில் திமுக கூட்டணி 140 தொகுதிகள் வரையும், அதிமுக கூட்டணி 70 தொகுதிகள் வரையும், தாவேக 40 தொகுதிகள் வரையும் வெற்றி பெறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ் கருத்து கணிப்பும் திமுக ஆட்சி அமைக்கும் என கூறியுள்ளது. திமுக 160 தொகுதிகள், அதிமுக 65 தொகுதிகள், தாவேக 18 தொகுதிகள் வரையும் கைப்பற்றும் என கணித்துள்ளது. அக்னி கருத்து கணிப்பில் திமுக 169 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என கணித்துள்ளது. அதிமுகவுக்கு 64 தொகுதிகளும், தாவேகாவுக்கு 1 இடம் மட்டுமே கிடைக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியிலும் அஸ்ஸாமிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சியை தக்க வைக்கும் என்று வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கும் நிலையில், கேரளாவில் காங்கிரசும் மேற்கு வங்கத்தில் பாஜகவும் ஆட்சியை பிடிக்கும் என்று அந்த கணிப்புகள் கூறுகின்றன. 30 தொகுதிகள் கொண்ட புதுச்சேரியில் பீப்பிள்ஸ் பல்ஸ் கருத்து கணிப்பு என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 16 முதல் 19 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைக்கும் என்று கூறியுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி 10 முதல் 12 இடங்களை பெறும் என்று தெரிவித்துள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியாவும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியே 16 முதல் 20 இடங்களை பெறும் என்றும், காங்கிரஸ் கூட்டணி 6 முதல் 8 இடங்களை பெறும் என்றும் கணித்துள்ளது. பிரஜா போல் என்ஆர் காங்கிரஸ் 19 முதல் 25 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 6 முதல் 10 இடங்களையும் பெறும் என்று கூறியுள்ளது. அனைத்து கருத்து கணிப்புகளும் புதுச்சேரியில் தாவேகாவுக்கு 1 இடம் கூட கிடைக்காது என்று கூறியுள்ளன. 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் பி மார்க்ஸ் மற்றும் மேட்ரிக்ஸ் அமைப்புகள் பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்று கூறியுள்ளன. பி மார்க்ஸ் கருத்து கணிப்பு பாஜக கூட்டணி 150 முதல் 175 இடங்களை கைப்பற்றும் என்றும், திரிணாமுல் 118 முதல் 138 இடங்களை பெறும் என்றும், காங்கிரஸ் 2 முதல் 6 இடங்களை பெறும் என்றும் கூறியுள்ளது. மேட்ரிஸ் பாஜக கூட்டணி 146 முதல் 161 இடங்களை பெறும் என்று கணித்துள்ளது. திரிணாமுல் 125 முதல் 140 இடங்களை பெறும் என்றும், காங்கிரஸ் 6 முதல் 10 இடங்களை பெறும் என்றும் கூறியுள்ளது. பீப்புள்ஸ் பல்ஸ் திரிணாமுல் 177 முதல் 187 இடங்களை பெற்று ஆட்சியை தக்க வைக்கும் என்று கணித்துள்ளது. பாஜக கூட்டணி 95 முதல் 110 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 1 முதல் 3 இடங்களையும் பெறும் என்று தெரிவித்துள்ளது. 140 தொகுதிகளை கொண்ட கேரளாவில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. பீப்புள்ஸ் பல்ஸ் காங்கிரஸ் கூட்டணி 75 முதல் 85 இடங்களையும், இடதுசாரி கூட்டணி 55 முதல் 65 இடங்களையும், பாஜக கூட்டணி 3 இடங்களையும் பெறும் என கணித்துள்ளது. பி மார்க்ஸ் கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கூட்டணி 71 முதல் 79 இடங்களையும், இடதுசாரி கூட்டணி 62 முதல் 69 இடங்களையும், பாஜக 1 முதல் 4 வரையும் பெறும் என தெரிவித்துள்ளது. ஆக்சிஸ் மை இந்தியா
காங்கிரஸ் கூட்டணி 78 முதல் 90 வரையிலும், இடதுசாரி கூட்டணி 49 முதல் 62 வரையிலும், பாஜக கூட்டணி 3 இடங்களையும் பெறும் என்று கணித்துள்ளது. 126 தொகுதிகளை கொண்ட அசாமில் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்கவைக்கும் என்று வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஆக்சிஸ் மை இந்தியா பாஜக கூட்டணி 88 முதல் 100 இடங்களை பெறும் என்றும், காங்கிரஸ் கூட்டணி 24 முதல் 36 இடங்களை பெறும் என்றும் கூறியுள்ளது. மேட்ரிஸ் 85 முதல் 90 இடங்களை பாஜக கூட்டணி பெறும் என்றும், 25 முதல் 32 இடங்களை காங்கிரஸ் கூட்டணி பெறும் என்று கணித்துள்ளது. பீப்புள்ஸ் இன்சைட் பாஜக கூட்டணி 88 முதல் 96 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 30 முதல் 34 இடங்களையும் பெறும் என்று கூறியுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் 2ஆம் கட்ட தேர்தலில் பல இடங்களில் வன்முறை அரங்கேறிய நிலையில் இரு கட்டங்களிலும் 93% வாக்குகள் பதிவாகி வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. 294 தொகுதிகளை கொண்ட அந்த மாநில சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. முதல் கட்டமாக கடந்த 23ஆம் தேதி 152 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 93.19% வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் எஞ்சிய 142 தொகுதிகளுக்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது. வாக்குப்பதிவின் போது வடக்கு 24 ஃபர்கானா மாவட்டத்தில் பல இடங்களில் வன்முறை நிகழ்ந்தது. பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் மோதலில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. இரு கட்சி தொண்டர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் அவர்களை பாதுகாப்பு படையினர் அப்புறப்படுத்தினர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சேதப்படுத்தப்பட்டதாக 77 புகார்கள் வந்துள்ளதாக தெரிவித்துள்ள மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு மனோஜ்குமார் அகர்வால், அந்த வாக்குச்சாவடிகளில் நாளை மறுநாள் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2ஆம் கட்ட தேர்தலில் பூர்வா பர்தமானில் அதிகபட்சமாக 93.39% வாக்குகளும், ஹூக்ளியில் 91.41% வாக்குகளும் பதிவாகின. குறைந்தபட்சமாக கொல்கத்தா தெற்கு மாவட்டத்தில் 87.25% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. சுதந்திரத்திற்கு பிறகு இரு கட்டங்களிலும் 93% வாக்குகள் பதிவாகி வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 142 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் 123 தொகுதிகளிலும், பாஜக 18 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. பெங்களூரில் கனமழை பெய்ததில் மருத்துவமனையின் சுவர் இடிந்து விழுந்து 7 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் கோடை வெயில் சுட்டெரித்து வருவதால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் பெங்களூரில் நேற்று மாலை திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை பெய்ய தொடங்கியது. பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழையால் சாந்தி நகர், சிவாஜி நகர், விதான் சௌதா உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பெங்களூருக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் ஆலங்கட்டிகளுடன் பெய்த கனமழையால் நகரில் இருள் சூழ்ந்தது. பலத்த காற்றில் மரங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் சிவாஜி நகரில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றின் 8 அடி உயர சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதில் சுவரை ஒட்டிய பகுதியில் கடை வைத்திருந்த நடைபாதை வியாபாரிகள், 3 குழந்தைகள் உள்ளிட்ட 7 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை சந்தித்த முதலமைச்சர் திரு சித்தராமையா ஆறுதல் கூறினார். Out of them, 2 children, 5 adult people. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள திரு சித்தராமையா விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மழையின் போது மின்சாரம் தாக்கியதில் மேலும் 2 உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்திற்கு அதிக தொகுதிகள் கிடைப்பதற்கு எதிராக திமுக செயல்படுவதாக பிரதமர் திரு மோடி குற்றம் சாட்டி இருப்பதற்கு இடதுசாரிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அந்த மாநிலத்தின் ஹர்தோய் நகரில் நேற்று நடைபெற்ற விழாவில் கங்கா விரைவு சாலையை திறந்து வைத்த பிரதமர், நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா நிறைவேறி இருந்தால் உத்தரப்பிரதேசத்தில் அதிக அளவிலான பெண் பிரதிநிதிகள் லக்னோவையும் டெல்லியையும் அடைந்திருப்பார்கள் என கூறினார். ஆனால் தமிழக கட்சியான திமுகவின் எதிர்ப்பால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்படவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். திமுகவுக்கு துணை போகும் திரு அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசம் வளர்ச்சி மற்றும் பெண்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் திரு மோடி சாடினார். यूपी को गाली देकर पॉलिटिक्स करने वाली
डीएमके जैसी पार्टियां, उन्हें इस बात पर आपत्ति थी कि यूपी की सीटें क्यों बढ़ेगी। आप देखिए, समाजवादी पार्टी संसद में उन्हीं के सुर में सुर मिला रही थी। பிரதமரின் குற்றச்சாட்டை திரு அகிலேஷ் யாதவ் நிராகரித்துள்ள நிலையில் தொகுதி மறுவரையறை பிரச்சனையை மாநிலங்களுக்கு இடையேயான மோதலாக பிரதமர் திரு மோடி மாற்ற நினைப்பது கடும் கண்டனத்திற்குரியது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியல் உள்நோக்கத்துடன் திமுக மீது பிரதமர் வெறுப்பை கக்கியுள்ளதாக சாடியுள்ள அவர், இது இரு மாநில மக்களிடையே மோதல்களை உருவாக்கும் என்றும் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு எதிராக திரு மோடி பேசியுள்ளதாகவும் கடுமையாக விமர்சித்துள்ளார். அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறவுள்ள தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு மக்களிடையே வெறுப்புணர்வை பரப்புவதை பிரதமர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். உதகை அருகே சிங்காரா பகுதியில் மூங்கில் காடுகள் எரிந்து சாம்பலான நிலையில் புலி ஒன்று உலா வந்தது வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகள் கோடை வெயிலின் காரணமாக வறட்சியின் பிடியில் சிக்கி ஆங்காங்கே காட்டுத்தீ ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குள் பட்டசிங்காரா பகுதியில் கடந்த வாரம் காட்டுத்தீ ஏற்பட்டு ஏராளமான மூங்கில் மரங்கள் எரிந்து நாசமாகின. குறிப்பாக தீப்பிடித்து எரிந்த மூங்கில் காடு பகுதியில் ஒற்றை புலி சுற்றி சுற்றி வந்தது. காட்டுத்தீ ஏற்பட்ட போது அப்பகுதியில் இருந்த புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் வேறு பகுதிக்கு சென்ற நிலையில் அப்பகுதி பொட்டல் காடாக மாறி சாம்பல் நிறத்தில் காட்சியளிக்கிறது. இதனை கண்டு வனத்துறையினரும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் வேதனை அடைந்துள்ளனர். இந்நிலையில் தீயால் உருக்குலைந்த இடத்தில் ஒற்றை புலி உலா வந்தது சுற்றுலா பயணிகளின் மனதை உருக்குவதாக அமைந்தது. ஒற்றை புலி அங்கு அமர்ந்தும் அப்பகுதியை சுற்றி சுற்றி பார்த்தபடி சிங்காரா சாலையை கடந்து அருகில் இருந்த மூங்கில் காடுகளுக்குள் சென்றது. கீழடியில் நடந்து வரும் 11ஆம் கட்ட அகழ்வாய்வில் ஒரே இடத்தில் குவியலாக சாய கிண்ணங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சிவகங்கையை அடுத்த கீழடியில் 10ஆம் கட்ட அகழ்வாய்வு கடந்த 2024 ஜூன் மாதம் தொடங்கி 2025 ஜூலை மாதம் வரை 11 குழிகள் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெற்றன. 11ஆம் கட்ட பணிகள் கடந்த மார்ச் 18ஆம் தேதி தொடங்கியது. 2ஆம் கட்ட அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட செங்கல் கட்டுமானத்தின் தொடர்ச்சியை கண்டறியும் பொருட்டு அதே இடத்தில் 11ஆம் கட்ட அகழ்வாய்வு நடந்து வருகிறது. அப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் நிலத்தில் 8 குழிகள் தோண்ட திட்டமிடப்பட்டு முதல் கட்டமாக 2 குழிகள் தோண்டும் பணி நடந்தது. இதில் 2 அடி ஆழத்தில் ஒரே இடத்தில் குவியலாக 5க்கும் மேற்பட்ட சாய கிண்ணங்கள் கண்டறியப்பட்டன. இது தவிர கிண்ணங்களின் அருகிலேயே சிறிய அளவிலான சுடுமண் பானைகளின் ஒரு பகுதியும் வெளிப்பட்டுள்ளது. மேலும் குழிகளில் சிதிலமடைந்த செங்கற்கள், பானை ஓடுகள் உள்ளிட்டவைகளும் வெளிப்பட்டு வருகின்றன. இந்த இடத்தில் செங்கல் கட்டட தொழிற்சாலை செயல்பட்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அகழ்வாய்வில் கிடைத்த சுடுமண் பானையும் சாய தொழிற்சாலை பயன்பாடாக இருக்கக்கூடும் என கருதப்படுகிறது. நாமக்கல்லில் கோடை வெயில் காரணமாக முட்டை உற்பத்தி 15% குறைந்துள்ளது. நாமக்கல், சேலம், ஈரோடு, பெருந்துறை, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 1100 கோழி பண்ணைகளில் 7.5 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. இவற்றின் மூலம் நாள்தோறும் உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் முட்டை கொள்முதல் விலை ₹5.20 இருந்து வந்த நிலையில் நாமக்கல்லில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை விலையை 10 காசுகள் உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. இதனால் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹5.30 அதிகரித்துள்ளது. இந்த விலை இன்று காலை முதல் அமலுக்கு வருகிறது. கோடை வெயில் காரணமாக முட்டை உற்பத்தி 15% குறைந்துள்ளதாக பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது மீன்பிடி தடை காரணமாக முட்டையின் நுகர்வும் விற்பனையும் அதிகரித்துள்ளதாக அவர்கள் கூறினர். பிற மண்டலங்களிலும் முட்டை விலை உயர்ந்து வருகிறது. உதகை அருகே நடைபெற்ற குதிரை சாகச நிகழ்ச்சியில் மாணவர்கள் செய்து காட்டிய பல்வேறு சாகசங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. அங்கு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் சர்வதேச பள்ளியின் 168வது ஆண்டு விழாவையொட்டி இக்விஸ்டரின் என்றழைக்கப்படும் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த உயரமான தடைகளை தாண்டி வருவது, தரையில் உள்ள பொருட்களை ஈட்டி மற்றும் வாள் ஆகியவற்றின் மூலம் குத்தி எடுப்பது, குதிரை சவாரி செய்து சுரைக்காய் வெட்டுவது போன்ற சாகசங்களையும் செய்து காண்பித்தனர். விழிவிரிய வைத்த மாணவ மாணவியர்களின் சாகசங்களை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். ஹோர்முஸ் முற்றுகையை அமெரிக்கா தொடர்ந்தால் அந்நாட்டின் போர் கப்பல்கள் அழிக்கப்படும் என ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது.
ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் 40 நாட்களாக தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை திடீரென ரத்து செய்யப்பட்டதால் ஈரான் அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதில் முட்டுக்கட்டை எழுந்துள்ளது. இந்நிலையில் ஈரான் விரைவில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் நான் நல்லவனாக இருக்க மாட்டேன் என்று துப்பாக்கியுடன் இருக்கும் புகைப்படத்தை ட்ரம்ப் நேற்று வெளியிட்டார். அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட நெருக்கடி அளிக்கும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை மற்றும் துறைமுகங்களை நீண்ட காலத்திற்கு முற்றுகையிட அமெரிக்க ராணுவ அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரான், முற்றுகை தொடர்ந்தால் அமெரிக்க போர் கப்பல்கள் தீக்கிரையாக்கப்படும் என எச்சரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முற்றுகையால் கச்சா எண்ணெய் விலை $120 நோக்கி செல்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாஃப், அடுத்த நிறுத்தம் $140 தான் என்றும் இது கோட்பாடு அல்ல மனப்பான்மை என்றும் ட்ரம்பை பகடி செய்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிட்டால் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று ட்ரம்புக்கு தவறான ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு உதவ ரஷ்யா தயாராக இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் மீது போர் தொடுத்தது தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸேத்திடம் உறுப்பினர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். போர் தொடங்கிய நாள் முதல் அமெரிக்க மக்களுக்கு அமைச்சரும் அதிபரும் பொய்யான தகவல்கள் அளிப்பதாக குற்றம் சாட்டிய கலிபோர்னியா உறுப்பினர் ஜான் கராமெண்டி போர் யுக்திகள் திறமையின்மையை காட்டுவதாக விமர்சித்தார். மற்றொரு உறுப்பினர் R.K. கன்னா ஈரான் போருக்கு எவ்வளவு செலவானது என்று கேள்வி எழுப்பினார். இதனால் அவருக்கும் பீட் ஹெக்ஸேத்துக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஈரான் போர் புதைகுழி என எச்சரிக்கப்பட்ட நிலையில் அவ்வாறு இல்லை என்று மறுத்த பீட் ஹெக்ஸேத் போருக்கு $25 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 2,33,000 கோடி ரூபாய் செலவானதாக தெரிவித்தார். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான சவாலான இலக்கை எளிதில் துரத்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. மும்பை வான்கடை மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தொடக்க வீரர் ரயான் ரிக்கல்டன் வெறும் 44 பந்துகளில் சதம் விளாச அந்த அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன்கள் குவித்தது. வில் ஜாக்ஸ் 46 ரன்கள் சேர்த்தார். 244 ரன்கள் என்ற சவாலான இலக்குடன் ஆட வந்த ஹைதராபாத் அணிக்கு டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா ஜோடி மும்பை பந்து வீச்சை சிதறடித்தது. சிக்சர்களை தெரிக்கவிட்ட டிராவிஸ் ஹெட் 30 பந்துகளில் 76 ரன்கள் விளாசி ஆட்டமிழந்தார். இதையடுத்து களம் புகுந்த ஹென்ரிச் கிளாசனும் சிக்சர் மழை பொழிந்து 30 பந்துகளில் 65 ரன்கள் சேர்த்து அணியின் வெற்றியை உறுதி செய்தார். அபிஷேக் சர்மா தனது பங்கிற்கு 45 ரன்கள் குவித்தார். இறுதியில் சன்ரைசர்ஸ் அணி 18.4 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதுடன் 3வது இடத்தையும் தக்க வைத்துக் கொண்டது. இந்த வெற்றி மூலம் IPL தொடரில் 100வது வெற்றியை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பதிவு செய்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என பெரும்பான்மையான கணிப்புகள் தெரிவித்துள்ளன. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலில் வன்முறை அரங்கேறிய நிலையில் 2 கட்டங்களிலும் 93% வாக்குகள் பதிவாகி வரலாற்று சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் முற்றுகையை அமெரிக்கா தொடர்ந்தால் அந்நாட்டின் போர்க்கப்பல்கள் அழிக்கப்படும் என ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா